ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் யாருக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறது கூட இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமல்ல, அவர் எங்களை உயிர்ப்பித்தவராயிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் ஜீவனை அடைந்திருப்பான் என்று சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை காண்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒருவன் என்னிடத்திலே வந்தால் அவன் இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே அவன் நடப்பான் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து சொன்னவைகள் செய்தவைகள் கன காரியங்கள் உண்டு. ஆனால் அவர் சொன்னதும் செய்ததற்கும் நிறைய காரணம் உண்டு. அவர் மரித்தவரை லாசருவை உயிர்ப்பித்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அவர் மரித்து உயிர் தெழுந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அவர் தன்னை வெளிப்படுத்துவதுதான் அந்த மெயினான நோக்கம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை யார் என்று அவர் காண்பிக்க அவர் முற்படுகிறார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவருக்கு அவர் அவ்வண்ணமாகவே இருக்கிறார். அவரை மறுதலிக்கிறவர்களுக்கு அவர் அவராகவே இருக்கிறார். யார் ஏற்றுக்கொண்டாலும் யார் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவரே கர்த்தர், அவரே தேவன், அவர் ஒருவரே நித்திய ஜீவனுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவர் அவர் ஒருவரே. இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்க ஆண்டவருடைய இருதயத்திலே வைத்தபடினால், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாங்கள் அந்த வார்த்தையை வாசிக்கலாம். ஒருவன் என்னை பின்பற்றுகிறவனானால், ஒருவன் என்னை பின்பற்றி வருகிறவனானால், ஒருவன் என்னிடத்திலே வந்து என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவனானால், என்னோடு நடக்கிறவனானால், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். ஆண்டவர் அதற்கு முதல் வார்த்தை சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அப்ப தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பாவியை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய பாவத்தை மன்னித்து சொல்லுகிறார், நீ உன் பாவங்களை, நான் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, நீ போகலாம். நியாயம் தீர்க்கிறதற்கு ஒருவர் உண்டு. அந்த நாட்கள் வரும்போது அவர் நியாயம் தீர்ப்பார். நான் இப்பொழுது பூமிக்கு பாவங்களை மன்னிக்கும்படி வந்திருக்கிறேன். நான் நியாயம் தீர்க்கிறவராய் வருவேன். அந்த நாட்களில் நியாய தீர்ப்பை குறித்து அவர் காரியத்தை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ என்னுடைய வேலை பூமியின் பாவங்களை மன்னிக்கும்படி, மனுஷகுமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதை நாங்கள் மத்தேயு 9வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கலாம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் பூமியிலே பாவங்களை மன்னித்தவருக்கு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றுகிறவனானால், ஒருவன் என்னிடத்திலே வந்தவனானால், அவன் என்னின் வழியில் எனக்கு பின்னாக என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவனானால் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னால், அவன் ஒளியிலே நடப்பான், அவன் இருளிலே நடக்க மாட்டான், அவன் பாவம் செய்ய மாட்டான் என்பதை அவர் மறைமுகமாய் அந்த இடத்திலே சொல்லுகிறார். அப்ப தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நாங்கள் பிறந்த நாங்கள் உலகத்தில் மெய்யான ஒளியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் ஒளியிலே நடக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருள் இல்லை, அவருடைய ஒளியிலே இருள் இல்லை. அவருடைய ஒளியிலே நடக்கிற நம்மளுக்கும் இருள் இல்லை. இருள் என்பது பாவம், பாவம் இருள். அப்ப பாவம் செய்கிற மனுஷன் இருளிலே நடக்கிறான். கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறவன்
ஒளியிலே நடக்கிறான். ஒளியிலே நடக்கிறவன் இடரல் அடையான். ஒருவன் என்னுடைய ஒளியிலே நடந்தால் அவன் இடரல் அடையான், தடக்கி விழ மாட்டான் என்று சொல்லுகிறார். அப்போ ஒருவன் தடக்கி விழுந்து அவன் பாவம் செய்கிறானால் அவன் ஒளியிலே நடக்கல, அவன் இருளிலே நடக்கிறான் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் நாங்கள் அதே யோவான் 8வது அதிகாரத்திலே 47வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவர் அந்த தேவனுடைய வசனங்களை தன்னுடைய இதயத்திலே எடுக்கிறான். அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, அந்த ஜீவன் ஒளியாயிருக்கிறது, அந்த ஒளி உங்களை இருளுக்கு புறம்பாக்குகிறது. நீங்கள் ஒளியிலே நடப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் அந்த ஒளியிலே நடக்கும் போது இருளானது உங்களை பற்றி கொள்ளாது என்று சொல்லுகிறார். அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனால் உண்டானவன், ஒருவன் தேவனால் உண்டானவனாக இருந்தால் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அவன் செவி கொடுத்தால் என்ன செய்வான் என்று சொன்னால், அவன் கீழ்ப்படுகிறான். அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு அவன் விசுவாசிக்கின்றான். அப்பொழுது அவைகள் அவனுக்குள்ளே நிறைவேறுகிறது. உதாரணத்துக்கு, கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்தார், இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டால், கர்த்தர் என் பாவங்களை மன்னித்தார். எஸ் டாடி, ஐ லவ் யூ ஃபாதர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நீர் என் பாவங்களை மன்னித்தீர், இனி என்னை பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறேன், நான் இனி பாவம் செய்வதில்லப்பா. அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு அந்த முடிவுக்குள்ளே நான் வரும்போது, நான் அதாவது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அதை அதன் வாழ்வில் நிறைவேறும் என்று சொல்லி நான் விசுவாசித்து நான் நடக்கும் போது அது என் வாழ்வில் நிறைவேறுகிறது. நான் பாவத்தை ஜெயிக்கிறேன். அதாவது பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி, பாவம் உங்களை இருளிலே நடக்காதபடி தேவன் நடத்தி வைக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவனாயிருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து லாசருவை மரித்து இருந்த லாசருவை அவர் உயிர்ப்பித்தார். அவர் சொன்னார், மரித்தோர் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த காலம் அந்த நாட்களிலே உண்டாயிருந்தது. அதே போல இன்னொரு காரியம், நானும் ஒரு காலத்திலே மரித்திருந்தேன், எனக்குள்ளே இயேசுவின் சத்தம் வந்தது, நான் உயிர்த்தெழுந்தேன். அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. அதே போல இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சொல்லுகிறதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னால், அந்த யோவான் நாங்கள் 11வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து சொல்லிக்கொண்டு போகும்போது, சீசர்களோடு சொல்லிக்கொண்டு போகும்போது அவர் சொல்லுகிறார், முதல் நித்திரையா இருக்கிறான் என்று சொன்னவர், பிறகு மரித்தான் என்று சொன்னவர், நாங்கள் அவரை எழுப்ப போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு போகிறார். அதை கேட்டு அவர் பின்பாக நடக்கிறார்கள். அவர் சொன்னார், அதை செய்தார். பூமியிலே இயேசு கிறிஸ்து நடந்து வரும்போது அவர் சொன்னதை செய்கிறவராயிருக்கிறார். யோவான் 11வது அதிகாரம் 43வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறார், லாசருவே வெளியே வா என்று சொல்லி. அப்பொழுது அவன் வருகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு முன்புக்கு வசனம் சொல்லுகிறது, 11வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து, அவன் நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவரை எழுப்ப போகிறேன் என்று சொல்லி. அவன் நித்திரையாயிருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவன் மறைத்து இருக்கிறான் என்று அவர் அறிந்தார். அவருடைய சீசர்கள் அதை விலகிக் கொள்ளாதபடியினால் 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொன்னார். அப்ப லாசரு நித்திரையா இருக்கிறான், அவனை எழுப்ப போகிறேன் என்று அவர் தன்னுடைய பாஷையிலே தன்னுடைய காரியங்களே அதுக்குள்ளே வைத்து சொன்னார். அதை அவர்கள் அறிந்து கொள்ளாதபடினாலே வெளிப்படையாய் சொன்னார், அவன் மரித்து போனான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொன்னார். அதை பார்க்கிறதற்கு கேட்டவர்களில் விசுவாசித்தவர்கள் அநேகர் உண்டு, அதை நம்பாதவர்கள் உண்டு, அதை பார்க்க இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றவர்கள் உண்டு.
அப்படி சொன்ன இயேசு கிறிஸ்து அப்படியே வந்து 43வது வசனத்திலே சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று உரத சத்தமாய் கூப்பிட்டார். 44வது வசனம், அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். உண்மையாய் நடந்த சம்பவம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வருகிறவனானால் நீ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவாய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, அப்ப அவர்கள் பின்பற்றி வருகிறவர்களுக்கு தன்னை நம்பத்தக்கதாய் அவர் பூமியிலே காரியங்களை செய்கிறார். அதற்கு முதல் அவருடைய சகோதரியை சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்திருந்தீரானால் லாசரு மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வார்த்தையானது ஜீவனா எங்களுக்குள்ளே இருக்குமானால் நாங்கள் மரித்திருப்பதில்லை. அப்படி என்று சொன்னால் நாங்கள் பாவம் செய்வதில்லை. இந்த பூமியிலே நாங்கள் மரணத்திலே வாழ்வதில்லை. மரணம் என்பது பாவம். நாங்கள் மரணம் என்றோம் நாங்கள் செய்கிறோம், இந்த சரீரம் ஜீவன் இல்லாமல் போய்விடுகிறதை நாங்கள் சொல்லுகிறோம். அதுவும் ஒரு வகையான மரணம் தான். ஆனால் அதை பைபிள் நித்திரை என்று சொல்லுகிறது, அது டெம்பரரி என்று சொல்லுகிறது. ஆனால் பாவமான மரணத்தை அதை நரகம் என்று சொல்லி அதை பெர்மனன்டாக பைபிள் காண்பிக்கிறது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிரடைந்தால் அவன் ஜீவன் அடைந்தான் என்றால் அவன் மரணத்தை எப்படி காண்பதில்லை? அவன் அந்த ஜீவனுக்குள்ளே வாழும் போது அவன் இடறி விழுந்து பாவத்துக்குள்ளே அவன் காணப்படுவானால் அவன் மனம் திரும்பி வந்துவிட்டால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆனால் அதற்குள்ளே அவன் வாழுவானால் அந்த வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தை அவனை நியாயம் தீர்க்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவரை இடத்திலே நாங்கள் உயிர்த்தெழுதல் உண்டு, ஜீவன் உண்டு. அங்கு மரணம் இல்லை, அங்கு உயிர்த்தெழுதல் தான் உண்டு, அங்கு ஜீவன் தான் உண்டு. அங்கு பாவம் இல்லை, அங்கு மரணம் இல்லை. அப்படியான ஒரு இடத்திலே நாங்கள் இருக்கும்போது, அப்படியானவர்களை காணும் போது எங்களுக்குள்ளே உயிர்த்தெழுதலும் ஜீவனமே காணப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. ஒருவன் ஒளியிலே நடந்தால் அவன் ஒளியிலேயே நடப்பான். மன்னிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அதையே விரும்புகிறார். அதனாலேதான் யோவான் அவரை ஒளியாய் காண்பிக்கிறார். அந்த ஒளி 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 அதான் யோவான் ஆரம்பத்திலே சொல்லுகிறார், அந்த ஒளி இருளை வெவ்வேறாக பிரித்தது. அந்த ஒளி வந்தபோது இருள் விலகினது. இருளாகிய பாவம் உங்களுக்குள்ளே காணப்பட்டது. அந்த பாவம் விலகும்படி தேவனுடைய வார்த்தையாகிய ஒளி அது ஜீவனும் வல்லமையும் அதிகாரமாய் புறப்பட்டு வந்தது. அப்படி அது ஜீவனும் வல்லமையும் அதிகாரமாய் புறப்பட்டு வரும்போது அந்த இருளாகிய பாவம் விலகுகிறது, மரணமாகிய பாவம் விலகுகிறது, நரகமாகிய பாவம் மரணம் விலகி ஓடுகிறது. அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், நான் வரும்போது, நான் உங்களிடத்திலே வரும்போது, நீங்க எனக்கு இடம் கொடுக்கும் போது, ஒருவன் என்னை பின்பற்றும் போது அவன் இருளிலே, அதாவது மரணத்திலே நடக்காமல் அவர் ஒளியிலே நடப்பான் என்று சொல்லி அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி சூரியன் சந்திரன் உங்களுக்கு வெளிச்சமாயிராமல் நானே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன் என்று. எங்களுடைய வெளிச்சம் தேவனாகிய கர்த்தரும் அவருடைய வார்த்தையிலே இந்த சூரிய சந்திர நட்சத்திரம் எல்லாம் இந்த பூமிக்குரியதான். நாங்கள் பூமியிலே வாழ்கிறோம், அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய வெளிச்சம் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலேயே நாங்கள் நடப்போமானால் இருள் எங்களை பற்றிக் கொள்ளாது. தேவன் அதற்காகத்தான் கிறிஸ்துவை கொடுத்தார், இந்த வார்த்தையை கொடுத்தார். அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டும், நாங்கள் கிறிஸ்துவோடு கூட இருந்தால், கிறிஸ்து எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் மரிக்க மாட்டோம். எப்படி அந்த மாத்தாள் சொன்னது போல, 11வது அதிகாரம் யோவான் 21வது வசனத்திலே மாத்தாள் சொன்னது போல, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்.
எப்படி அந்த சகோதரிக்கு அந்த விஷயம் தெரிந்தது? அதே போல எங்களுக்கு தெரிந்திருக்கணும், கிறிஸ்து நீர் எனக்குள்ளே இருக்கிறீரானால் எனக்குள்ளே பாவம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, இருக்க வேண்டாம் ஆண்டவரே, நான் பாவத்தை வெறுக்கிறேன், மரணத்தை வெறுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கு இருளும் வேண்டும், இயேசுவும் வேண்டும் என்றால் அது நித்திய ஜீவனுக்கு ஏற்பான வாழ்வு அல்ல. ஒரு நேரத்திலே அவன் ஒன்றை வெறுத்து ஒன்றை அசட்டை பண்ணுவான். அதான் வார்த்தை சொல்லுவது, தேவனுக்கும் உலகத்துக்கும் ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது, 2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது என்றால் அவன் ஒரு நேரையில ஒன்றை வெறுத்து ஒன்றை அசட்டை பண்ணுவான். எங்களுடைய வேலையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய, அவருடைய ஊழியக்காரர்களுடைய வேலையெல்லாம் கிறிஸ்துவை ஜீவனுமாய் ஒளியுமாய் காட்டுவதே. அதற்குள்ளே அவர் ஜீவனாய் நாங்கள் வாழ வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி, என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள், அப்பொழுது நல்ல கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி. தேவனாகிய கர்த்தர் ஒரு வழியாய் வந்தார், சத்தியமாய் இருக்கிறார், அவர் ஜீவனாய் இருக்கிறார். அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். யோவான் 14:6 சொன்னவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவன் என்றால் தமிழில் உயிர், நானே உயிராய் இருக்கிறேன். அப்ப மனுஷர்கள் எல்லாம் செத்து போயா இருக்கிறாங்க. எஸ், தேவனுடைய ஜீவன் நற்றவர்களாய் இருக்கிறார்கள். அதுதான் ஆதாமோடு உங்களாக நடந்தது. ஆதாம் தேவனை விட்டு விலகும்படியாய் ஆதாமுக்குள்ளே தேவன் வைத்த அந்த ஜீவனானது மரித்து போனது. பிசாசான பாம்பு அவனை வஞ்சித்தபடியினால், அவன் வஞ்சிப்பதற்கு இடம் கொடுத்தபடியினால். அன்பின் பிரியமானவர்களே, நாங்கள் எங்களை வஞ்சிக்கும்படி எதற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. பூமியிலே இருந்து வருகிற எந்த வார்த்தைக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. எங்கள் இந்த பூமியிலே கள்ள போதகர்கள் உண்டு, வஞ்சிக்கிற போனாய் கூட்டங்கள் உண்டு, சபைகள் உண்டு, சபைகள் போதகர்கள் உண்டு. அதனால இந்த ஆண்டவர் சொன்னார், எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் நித்திய ஜீவன் எங்களுக்குள்ளே காணப்படுகிறது? கிறிஸ்துவர்களுக்குள்ளே காணப்படுகிறபடினால். ஏன் நியாய தீர்ப்பு சபையிலே தொடங்குகிறது? சபையிலே இருக்கிறவர்களுக்கு ஏன் நியாய தீர்ப்பு, சபையிலே நியாய தீர்ப்பு முதல் தொடங்குவதற்கு காரணம், தேவன் நியாயம் தீர்க்கிறதற்கு வருகிறார். யாவரையும் நியாயம் தீர்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் வராதவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று அவங்களுக்கு ஆல்ரெடி பிளேசஸ் சூசட் அங்கு கொடுக்கப்பட்ட ஆயிற்று. கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் அவர்கள் உயிர் தெளிந்திடுவார்கள். முதலாவது உயிர் தெளிந்தல் நீங்க வெளிப்படுத்தல வாசிச்சு பாருங்க, அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அடுத்து உயிர் தெளிதலிலே காணப்படுகிறவர்களுக்கு அங்கு நியாய தீர்ப்பு உண்டு. சபையில் ஏன் நியாய தீர்ப்பு தொடங்குகிறது? நியாய தீர்ப்பு முதல் வெளியிலே தொடங்க வேண்டும். என்று சொன்னால் எங்கு பாவம் உண்டோ, எங்கு குற்றம் உண்டோ, அங்குதான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டும். எங்களிடத்திலே சபையிலே குற்றம் இல்லை என்றால் தேவன் அங்கு நியாயம் விசாரிக்க வேண்டிய அவசியம் காணப்படாது. அப்ப சபைகள், அதனாலதான் வெளிப்படுத்தலே சொல்கிறார், உன்னிடத்தில் குறை உண்டு, நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, நான் வரும் வரைக்கும் மனம் திரும்புகிறவர்களாய் கர்த்தர் இது சீக்கிரமா இதோ நான் வருகிறேன் என்று சொன்னவர் எனி டைம் வரலாம். அதனால சொன்னார், மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கலாம் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது என்று சொல்லி. அப்ப நீதிமானும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே வந்து ஒருவன் ஞானஸ்தானம் எடுத்தவர் நித்திய ஜீவன் என்று பைபிள் சொல்லவில்லை. நித்திய ஜீவன் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சர்ச்சுக்கு போகிற யாவருக்கும் நித்திய ஜீவன் என்று பைபிள் சொல்லவில்லை. பைபிள் சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கடைசி பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. ரட்சிக்கப்பட்டவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். சர்ச்சுக்கு போகிற யாவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். ரட்சிப்பு என்பது, அதாவது ஜட்ஜ்மென்ட் டேயிலே தான் ரட்சிப்பு, கர்த்தருடைய வருகையின் நாளிலே தான் அந்த ரட்சிப்பை காரியம் நிறைவேறுகிறது. ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும்
ரட்சிப்பின் அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். மனம் திரும்புகிற அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். வார்த்தையோட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய வாழ்வு வார்த்தைக்கு முரணாய் இருக்கிறதா, எனக்கு அதை மேற்கொள்ள பலன் தாரும் என்று தேவனை கேட்கும் போது அவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதிலேயே பிரியப்பட்டு வாழும்போது அதற்குள்ளே விட்டுவிடவும் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நித்திய ஜீவன் எங்களுக்கு தான் தேவை. நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் நித்திய ஜீவனை நோக்கி நடக்க வேண்டும். எங்களுடைய பார்வையெல்லாம் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையின் மேலும் தான் இருக்க வேண்டுமே தவிர உலகத்திலே இருந்து வருகிற போதனைகள், எங்களுடைய இருதயத்துக்கு பிரியமான போதனைகள், நாங்கள் விரும்பத்தக்கதும் எங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சாட்டிஸ்ஃபை பண்ணுகிறதான போதனைகளை கர்த்தர் விரும்பவில்லை. ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்ப, repent. மனம் திரும்புவதால் மனம் திரும்ப வேண்டியதுதான். மனம் திரும்பி வந்து திரும்பி போறான். அதன் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ரோமர் 6வது அதிகாரத்தில் எழுதுகிறார் வடிவாய். அப்படியானால் நாங்கள் பாவம் செய்யலாமோ? இல்லையே. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், நாங்கள் பாவம் செய்யலாமா? இல்லையே, செய்யக்கூடாது. கிருபை பெருகின இடத்திலே பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகிட்டு என்று சொன்னார். நாங்கள் பாவம் செய்யலாமா? இல்லையே என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு போதிக்கிறார்கள், நீ பாவம் செய்தால் கர்த்தர் மன்னிப்பார் என்று. கள்ள போதகர்கள், அவர்கள் வஞ்சிக்கிற ஓநாய்கள், சபைகளை கெடுக்கிறவர்கள், ஜனங்களை அழிக்கிறவர்கள். தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. தேவனை காண்பிப்பதும் அவருடைய நித்திய ஜீவனை காண்பிப்பதும் ஒளியை காண்பிப்பது தான் எங்களுடைய வேலை. கர்த்தருக்கு கொடுத்து சோதித்து பார் என்று சொல்லுவது அது கள்ள போதனை. இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுத்து சோதித்து பாருங்கள் என்று சொல்லி. அங்கு அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்றது எங்களுக்கு தெரியாது. அந்த காலத்திலே அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள், என்ன காரியங்கள், எதற்காக அந்த நேரத்திலே அப்படி சொல்லப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் காணவும் இல்லை. ஆனால் அவைகளுக்கு பின்பு வந்த இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி. அப்படி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் தசம பாகங்களை காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை சோதித்து பாருங்கள் என்று சொன்னால் அது வஞ்சிக்கின்ற பிசாசனுடைய போதனை. ஏனென்றால் தேவனை சோதிக்க அதிகாரம் கொடுக்கப்படுகிறது யார்? பிசாசானவனை கர்த்தரை சோதிக்கும்படி வருகிறான். அப்ப கர்த்தரை சோதிக்கும்படி வர்றவன் பிசாசானவன், அவன் பொய்யன் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப தேவனை போதிக்கும்படி அதாவது கர்த்தராகிய தேவனை சோதித்து பார்க்கும்படி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டாகுமானால் அந்த வாயிலிருந்து உருவாகிற வார்த்தை அது கர்த்தரால் உருவானதல்ல, அது பிசாசானவரால் உண்டாயிருக்கிற வார்த்தை. ஏனென்றால் கர்த்தரை சோதிக்கும்படி இந்த பூமியிலே வந்தவன் அவன் ஒருவரே என்று எங்களுக்கு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். உங்களை வஞ்சிக்கும்படி வருவார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆவி அப்பொழுதே காணப்பட்டது என்று சொல்லி 2000 வருஷங்களுக்கு முன்பு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனை காண்பவன், தேவனோடு வாழுகிறவன், அவன் ஜீவன் உள்ளவனாய் இருக்கிறான். அப்ப நாங்கள் ஜீவனாய் காணப்படும் போது கர்த்தர் சொன்னார், இனி நீ பாவம் செய்யாதே. நீ செய்தாலும் என்கின்ற கேள்வியோ காரியமோ அங்கு சபைகளுக்குள்ளே காணப்படக்கூடாது. சபை பைபிளை போதிக்கிறவர்களுடைய நாவில் இருந்து வரக்கூடாது. அது மன்னிப்பது தேவனுக்கும் பாவம் செய்தவனுக்கும். ஆனால் போதிக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது, இனி நீ பாவம் செய்யாதே. கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார், இனி நீ பாவம் செய்யாதே. நீ பாவத்திலே நிலை நின்றால் வாழ்வடைய மாட்டாய். ரோமர்களை நாங்கள் வாசிக்கிறோம். எல்லா வார்த்தைகளையும் நான் கொண்டு வர விரும்பவில்லை. ஆனால் சில காரியங்களை நான் தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய இருதயத்திலே தேவன் வைத்தது, நீ சொல்லு ஒருவனுக்கு பாவம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி. சபைகளை மனம் திரும்பும்படி, சபைகள் மனம் திரும்ப வேண்டும், ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். அதோடு கூட எச்சரிக்கையாய் கவனமாய் இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவனுக்கு ஒவ்வொரு நிமிடமும் எச்சரிக்கை தேவை, ஒவ்வொரு நிமிடமும் கவனம் தேவை. தன் நாவில் இருந்து உதிர்கின்ற வார்த்தை தொடங்கி அவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் இருந்து தேவை. குறைவுகள் காணப்படுமானால் என் தேவனாகிய கர்த்தரிடத்திலே கேட்கும் போது அதை நிறைவுபட அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாங்கள் விரும்புகிற பட்சத்திலே ஒருவனுக்கு, அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றுகிறவனானால்
தன்னைத்தான் வெறுத்து வர கடவுள் என்று சொல்லி தேவன் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒருவன் என்னை பின்பற்றுகிறவனானால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அவர் அதில் என்ன சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு தன்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அதுல உன்னுடைய ஜீவனுக்கு ஏதுவானவைகளை நீ பிடித்துக் கொண்டு மரணத்துக்கு ஏதுவானவைகளை விட்டு விட்டு வா என்று சொல்லி, மாம்சத்துக்கு ஏதுவான மரணத்துக்கு ஏதுவான உனக்கு என்று சொல்லும் போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பமோ அல்லது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களோ அல்ல. மாம்சம், அதாவது நான் என்கின்றது எனக்குள்ளே காணப்படுகிறது மாம்சம், அதாவது மரணத்துக்கு ஏதுவானவைகள். மரணத்துக்கு ஏதுவானவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ என்னை பின்பற்றி வா, ஜீவனுக்குள்ளே பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், தேவன் வந்தது ஒரு மனுஷனை விடுவித்து அவனை அந்த விடுதலையிலே வாழ வைக்கவே மாத்திரம்தான். அவனை விடுவித்து திரும்ப அவனை பாவத்துக்குள்ளே அனுப்புவாரானால் அவர் பலவீனர் அல்ல. தேவனை விட பாவம் பலனுள்ளது அல்ல. தேவனுடைய வார்த்தையை விட பாவம் பலனுள்ளது அல்ல. பாவம் பலனற்றது. பாவம் கர்த்தரை கண்டு பயந்து ஓடுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாவத்தை விரும்புகிற, பாவம் என்று சொல்லும் போது தேவன் வெறுக்கிற யாவும் பாவமே. நான் அதை இதை என்று சொல்ல வரவில்லை. தேவனுக்கு பிரியமில்லாதது சகலது பாவம். எக்ஸாம்பிளுக்கு சொல்வதா, வட்டிக்கு கொடுப்பது கூட பாவம் தான். அதை கொண்டு காணிக்கை போடுவது கூட கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டார். ஏனென்றால் கர்த்தருடைய காணிக்கை அது பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும், அது காணப்படத்தக்கதாய். இவ்வளவாய் தேவனுக்கு பிரியமில்லாத, அதாவது கிறிஸ்து செய்வாரா, கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படாத, உலகத்துக்குள்ளே காணப்படுகிற யாவும் பாவமே. அப்ப தேவன் ஒருவன் ஏழையாய் வாழ்ந்தா கூட பிரச்சனையே இல்லை. இந்த பூமியில் ஐஸ்வர்யவானாய் வாழும்படி பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏழையாய் இருக்கும்போது உலகத்தான் அவனை ஏழையாய் பார்க்கும். தேவன் அவனை பார்க்கிறது, அது தேவனுடைய கண்கள். அதை நான் சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டீர்கள். அப்ப ஒரு உலகம் ஒருவனை எப்படி பார்க்கின்றது என்பதை வைத்து அவனுடைய வாழ்வு அல்ல, அவனை தேவன் எப்படி பார்க்கின்றார் என்கின்றதுதான் வாழ்வு. அதுதான் எங்களுடைய வாழ்வு. தேவன் என்னை எப்படி பார்க்கின்றார், தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நான் எப்படி நிற்கிறேன், என்னுடைய ஜீவியம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி காணப்படுகிறது, இவைகளை நினைக்கவும் நித்திய ஜீவன், இதோ இயேசு வருகிறார், இதோ மாரநாதா சீக்கிரம் வருகிறார், நான் அவரை எதிர்கொண்டு போக தயாராய் இருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். எப்படி ஒரு மனைவியானவள் கணவன் வரும்போது கணவனுக்கு ஏற்றவண்ணமாய் காணத்தக்கவனாய் காணப்படும் போது அந்த கணவனானவன் மனைவி மேலே பிரியமுள்ளவனாய் காணப்படுகிறான். மனைவி தன்ற விதமா தனக்கு பிரிய கணவன் இவ்வளவாய் காணப்படும் சொல்லிட்டு போன பின்பு தனக்கு விருப்பமானபடி எல்லாம் வாழ்ந்து போட்டு கணவன் வரும்போது போய் நின்றால் கணவன் சொல்லுவான், நான் உனக்கு இப்படி சொன்னேன், இப்படி செஞ்சு விட்டாரே சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது உலகம். அதே போலதான் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுத்ததிலே நீங்க காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி. உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள் ஜீவனாக இருக்கிறது, அந்த ஜீவனை காத்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் பலன் உள்ளவர், அந்த பலத்தை காத்துக்கொள்ளுங்க. வரும்போது அந்த பலன் வரும்போது நீங்கள் யூதேயா, எருசலேம், சமாரியா முழுவதிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு காரியத்தை, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு மரியாளை தெரிந்து கொண்ட தேவன் தேவதூதன் மூலமாய் பேசும்போது அதை மரியாள் அக்செப்ட் பண்ணின போது அங்கு வார்த்தை சொல்லுகிறது, போய் வாசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியின் பலன் உன்னோடு உண்மையில் நிழலிடும், அப்பொழுது உனக்குள்ளே பிறக்கிறது பரிசுத்தம் எனப்படும் என்று சொல்லி. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பலன் நிழலிடும் போதே
அங்கு பிறக்கிறது பரிசுத்தம் எனப்படும் என்று சொல்லப்பட்டால், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாழ்கிறார். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பலன் எவ்வளவு மிகுதியா இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும் போது மரியாளுக்குள்ளே பிறப்பது அந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த பெறப்படும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் இருக்கிறார் என்பதை மட்டும் அது குறிப்பதற்கு சொல்லப்படல. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை குறித்தும் அங்கு காண்பிக்கப்படுகிறது. எனக்குள்ளே நான் சொல்லுவேன், ஆனால் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரின் பல நிழலிடும் போது மரியாளுக்குள்ளே பிறந்தது அது பரிசுத்தம் எனப்படுவதற்குள்ளே பிறப்பது பரிசுத்தம் எனப்படும் என்று சொன்னபோது, அப்பா எனக்குள்ளே உம்முடைய ஜீவன் பிறந்திருக்கிறது, உம்முடைய வார்த்தை பிறந்திருக்கிறது, எனக்குள்ளே பிறக்கிறது, அது பரிசுத்தம் எனப்படும் என்று சொல்லி நான் நினைக்கும் போது, அந்த வார்த்தைகளை நான் தியானிக்கும் போது எனக்குள்ளே பிறக்கிறது அது பரிசுத்தமாய் காணப்படும். தேவனுடைய வார்த்தை ஆழம் நிறைந்தது, மகத்துவங்கள் பொக்கிஷங்கள் நிறைந்தது. அந்த மகத்துவத்தை, அந்த பொக்கிஷங்களையும் அந்த ஆழங்களையும் நாங்கள் கண்டுவோமானால் அந்த வார்த்தைக்கு இணை எதுவும் இல்லை. சகோதரனை சபிக்காதே என்று சொல்லப்படுகிற வார்த்தை நாங்கள் சபிக்கிறோம். தேவனுக்கு பிரியமாகவா காணப்படும்? இவ்வளமாய் சபைகள் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க இதை பார்க்கிற நீங்க யார் பார்ப்பீங்க எனக்கு தெரியாது, யார் கேட்பீங்க தெரியாது. நீங்கள் ஒரு சபையிலே காணப்படுவீர்களானால் அந்த சபையிலே இருந்து வருகிற வார்த்தைகளும் அந்த சபையிலே நடக்கிற செயல்களும் கிரிகைகளும் கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமும் நீதியும் உத்தமமும் உண்மையுமாய் காணப்படுகிறதாய் என்று நிதானித்தார். நீங்கள் அப்படி காணப்படாவிட்டால் அது கர்த்தர் வெறுக்கிறதா இருக்கும். அங்கு கர்த்தர் வாசமாய் இருக்க மாட்டார், உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சபைகளிலே அந்தி கிறிஸ்துவனாவை கிரியை செய்கிறது ஆண்டவரே சொல்லிட்டு போனார். கள்ள போதகர் எழுதி உங்களுக்கு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மேல் அதிக கரிசனையாக இருக்கிறார். அழிகின்ற ஜனங்கள் மேலும் கரிசனையாக இருக்கிறார். அதே நேரம் கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவர்களை காத்து கொள்ளும்படி அவர் அதிக கரிசனையாக இருக்கிறார். அதனால் தான் இயேசு சொன்னார், பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் ஒருவரை நான் இழந்து விடல, அந்த பூமியிலே நான் இருக்கும்போது நான் இப்பொழுது நான் உம்மிடத்திலே வருகிறேன், நீங்கள் அவர்களை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுக்கு இந்த பூமியிலே வாழ பலத்தை கொடுங்க பாண்டு, காத்துக்கொள்ளுங்க பாண்டு சொல்லி இதோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்களுக்கு வைத்ததை நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் யார் என்று புரிந்து கொள்ள, நாங்கள் எப்படி வாழ என்று அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை விடுதலையை தாருங்கப்பா. அவ்வளமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இயேசுவே நீரே எங்கள் பரிசுத்தமாக இருக்கிறேன். ஆனால் நாங்கள் எங்களுடைய கிரியைகளில் உமக்கு உண்மை உள்ளவர்களாயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் நீதி உள்ளவர்களாயும் உத்தமம் உள்ளவர்களாயும் காணப்பட நீங்க எங்களுக்கு பலன் தான் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் என்னுடைய சமூகத்தில் எடுத்துக் கொள்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.